ஹாய், என்னோட பேர் பிரீத்தி. நான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் பிரான்ச்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோல நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்பை விண்டோஸ் லேப்டாப்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல இருக்கிற சில ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்போட ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கோம். ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் குள்ள லோட் பண்ற டேட்டாவோட டேபிள்ஸ் அண்ட் காலம் டீடைல்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். இங்க பக்கத்துல விசுவலைசேஷன் அப்படின்ற டேப்ல பில்ட் விஷுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான சார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்க அவைலபிள் இருக்கு. இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் வியூ அப்படின்னு காட்டுது. சோ இந்த ஒயிட் ஏரியாவை தான் நம்ம கேன்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம விஷுவல்ஸ போட்டு டேஷ்போர்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கீழே டேபிள் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம லோட் பண்ற டேட்டாவோட எல்லா டீடைல்ஸும் இங்க தெரியும். உதாரணத்துக்கு என்னென்ன காலம்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன ரோஸ், எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்கே தெரியும். அதுக்கு கீழே மாடல் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம லோட் பண்ற டேட்டால இருக்கிற டேபிள்ஸோட டீடைல்ஸ் இங்க பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராவே புரியும். இப்போதைக்கு நம்ம ரிப்போர்ட் வியூவை சூஸ் பண்ணிக்கலாம். இங்க மேல கெட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணா நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் குள்ள டேட்டாஸை எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு எக்ஸல் ஃபைலா லோட் பண்ணணுமா, இல்ல டெக்ஸ்ட் இல்ல சிஎஸ்வி ஃபைலா லோட் பண்ணிக்கணுமா, இல்ல ஒரு ஃபோல்டரவே எனக்கு டேட்டாவை லோட் பண்ணணுமா, இல்ல பிடிஎஃப் ஃபைலா லோட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் குள்ள டேட்டாவா கொண்டு வர்றதுக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா லோட் ஆயிடும். சோ நான் இப்போதைக்கு கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸை இங்க அவைலபிளா வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்க உங்களுக்கு எக்ஸல் வேணும் அப்படின்னா நீங்க இங்க கெட் டேட்டா போக தேவையில்லை. இங்க டைரக்டாவே நீங்க எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர் இல்ல நீங்க டேட்டாவை டைரக்டாவே என்டர் பண்ணும் அப்படின்னா என்டர் டேட்டான்னு கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்கதான் நம்ம டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாவை கிளீன் பண்றது எப்படி அப்படின்றத டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டால பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கேயும் நியூ விஷுவல் ஆப்ஷன் இருக்கு. சோ நீங்க இங்க இருந்தும் விஷுவல்ஸை டைரக்டா போட்டுக்கலாம். இல்ல இந்த நியூ விஷுவலை செலக்ட் பண்ணி கூட நீங்க டேட்டாவை டைரக்டா போட்டுக்கலாம். மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராவே புரியும். ஐ ஹோப் இந்த வீடியோல சொல்லியிருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு டேட்டாவை பவர் பிஐ டெஸ்க்டாப் குள்ள கொண்டு வந்து அதை எப்படி விஷுவலா டிஸ்பிளே பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.